சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். சிவபெருமானின் அருளை பெற கடைபிடிக்கப்படும் புனிதமான விரதம்தான் சிவராத்திரி விரதம். அன்று காலை சீக்கிரம் எழுந்து குளித்துவிட்டு இறைவனை வழிபட்டு நாளை தொடங்க வேண்டும். அதன் பிறகு நாள் முழுவதும் நீராகாரம், பழங்கள், இளநீர் போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும். முடிந்தவரை முழு உபவாசமாக இருப்பது சிறப்பு. மாலை நேரத்தில் சிவன் கோயில்களில் 4 கால பூஜைகள் நடைபெறும். அந்த 4 கால பூஜைகளையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பு. அப்படி முடியவில்லையென்றால் ஒரு கால பூஜையாவது தரிசித்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாலும் போதும். வீட்டிலிருந்தபடியே சிவபெருமானின் நாமங்களை ஜபித்தும் விரதத்தை தொடரலாம். இந்த விரதத்தின் முக்கிய அம்சம் இரவு முழுவதும் கண் விழித்திருப்பது. அடுத்த நாள் காலை நைவேத்தியம் செய்து இறைவனை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சிலர் மறுநாள் மாலை வரை விழித்திருப்பதும் வழக்கமாக உள்ளது. முழு விரதமிருக்க முடியாவிட்டாலும் ஒரு பொழுதாவது உபவாசமிருந்து ஒரு கால பூஜையாவது தரிசித்து மனமார ஓம் நமசிவாய என்று கூறினாலும் சிவபெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும். ஓம் நமசிவாய. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் லைக் செய்துவிட்டு ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள்.